போருக்கு தயாராகும் வடகொரியா, பின்னணியில் அமெரிக்கா, ஜப்பான். வடகொரியா தென்கொரியா இடையே நீண்ட காலமாக மோதல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில தான் திடீரென்று தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஜப்பான் நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, போர் விமானங்களை வடகொரியா பக்கத்தில் குண்டு வீசி இருக்காங்க போர் விமானங்கள் மூலமாக. இது கிம் ஜாங் உன் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் கடும் கோபமடைந்து 3 நாடுகளுக்கும் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கார். இதனால் வடகொரியா தென்கொரியா இடையான மோதல் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு உலக அளவில். வடகொரியாவும் தென்கொரியாவும் அண்டை நாடுகளாக இருக்காங்க. நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி பிரச்சனை இருக்கோ அதே போல் வடகொரியா தென்கொரியா இடையே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிறது. 2 நாடுகள் இடையே தொடர்ந்து சண்டை நிலவி வருகிறது. இதில் வடகொரிய அதிபராக கிம் ஜாங் உன் இருக்கார். இவர் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர். அமெரிக்காவை தொடர்ந்து எதிர்த்து வராரு. வடகொரியா கிட்ட அணு ஆயுதங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் இருக்கு. இது அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தென்கொரியா, ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருது. குறிப்பாக உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு இராணுவ வீரர்கள் ஆயுதங்களை வடகொரியா வழங்கி வராங்க. சீனா, ரஷ்யா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்காங்க. இதனால் அந்த நாடுகளோட வடகொரியா நெருக்கமாக செயல்பட்டு வருவது அமெரிக்கா தனக்கான பெரும் அச்சுறுத்தலாகவே பார்க்குது. மாறாக தென்கொரியாவை எடுத்துக்கொண்டால் அது அமெரிக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருது. அமெரிக்கா தொடர்ந்து தென்கொரியாவுக்கு உதவி வருது. வடகொரியாவை மிரட்ட தென்கொரியாவை அமெரிக்கா பயன்படுத்தி வருவதா கிம் ஜாங் உன் பலமுறை குற்றம் சாட்டியிருக்கார். அமெரிக்கா தவிர தென்கொரியா ஜப்பானுடன் நல்ல உறவில் இருந்து வராங்க. ஜப்பானும் தென்கொரியாவுக்கு பக்கபலமாக இருந்து வருது. அதோட வடகொரியாவை மிரட்டக்கூடிய அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய 3 நாடுகளும் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் சமீபத்திய போர் ஒத்திகையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கடும் கோபமடைந்திருக்காரு. அதாவது தென்கொரியாவினுடைய ஜேஜு தீவு பகுதியில் போர் ஒத்திகை அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. இந்த போர் ஒத்திகையில் அமெரிக்காவின் B-52H போர் விமானம், தென்கொரியாவினுடைய KF-16, ஜப்பானினுடைய F-2 போர் விமானங்கள் டம்மி இலக்குகளை குண்டு வீச்சு தகர்த்திருக்காங்க. ஒரு ஒத்திகை மாதிரி நடந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய சக்தி வாய்ந்த போர் விமானங்களுள் ஒன்றான B-52H போர் விமானம் வடகொரியாவுக்கு பக்கத்தில் கொண்டு செல்லப்பட்டது. இதுதான் முதல் முறையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது தங்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டல் அப்படின்னு கிம் ஜாங் உன் நினைக்கிறாரு. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பானுடைய கூட்டு பயிற்சி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. இந்நிலையில தான் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு வடகொரியா கடும் மிரட்டல் விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக வடகொரிய சார்பில் அமெரிக்க, தென்கொரியா, ஜப்பான் அப்படின்னு எந்த அச்சுறுத்தலையும் சமாளிக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைக்கு வடகொரியா தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால இப்போ வடகொரியா தென்கொரியா இடையான ஒரு பதட்டம் அதிகரித்திருக்கு. இதனால வடகொரியா போருக்கு ஆயத்தமாகிறதா, பின்னணியில் அமெரிக்கா, ஜப்பான் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது.